Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 6.2ல 10th சம் ஏபிசி அப்படின்னு 3 வெக்டார் இருக்குது. இதில் சிங்கிறது ஒரு யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் சியோட வேல்யூ 1ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு சி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ அண்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ வெக்டார் and b வெக்டார். ஸோ a வெக்டாருக்கும் b வெக்டாருக்கும் பர்பண்டிகுலராக c வெக்டார் இருக்கும். அப்போ இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோன்னா இது ரெண்டும் பேரலாக இருக்கும். ஸோ c வெக்டார் இஸ் பேரலல் டு a வெக்டார் கிராஸ் b வெக்டார். ஏன்னா a வெக்டார் கிராஸ் b வெக்டாருங்கிறதும் ஏபிக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ அப்போ இதுவும் பேரலாவோ ஆன்டி பேரலாவோ தான் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? The angle between A and B is pi by 6. So, angle between A and B வந்து pi by 6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி கண்டுபிடிக்கலாம். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி is equal to நான் வந்து A cross B டாட் சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏக்கும் பிக்கும் தான் நம்மளுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் A cross B டாட் சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு தனி இதாகவும் இது ஒரு தனி வெக்டாராகவும் நம்ம எடுத்துக்கிட்டா இது ரெண்டுக்கு நம்ம டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? mod A cross B mod C அப்புறம் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளோட காஸ். ஸோ இது ரெண்டும் பேரலாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னனால ஒன்று இதோட ஆங்கிள் காஸ் 0வாக இருக்கணும், இல்லை 180 டிகிரியாக இருக்கணும். அதாவது ஒன்று இது பேரலாக இருக்கணும், இல்லை ஆன்டி பேரலாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நம்மளுக்கு காஸ் 0ஓட வேல்யூ 1, காஸ் 180ஓட வேல்யூ -1. ஸோ அப்போ காஸ் 0 ஆர் 180 அப்படின்னு வரும்போது இதோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஆக இருக்கலாம். ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இன்ட்டு, ஸோ 1 போட தேவையில்லை, ஏ கிராஸ் பி மாடு சியோட வேல்யூ நான் 1ன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் அது போட தேவையில்லை. ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை எப்படி எழுதலாம்? மாட் ஏ மாட் பி அப்புறம் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இது வந்து கிராஸ் ப்ராடக்ட்டுங்கிறனால சைன் வரும். அப்புறம் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஸோ இது வந்து பை பை 6 அதாவது 30. அப்போ சைன் 30ஓட வேல்யூ என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. ஸோ 1/2 இன்ட்டு மாட் ஏ மாட் பி. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஏபிசியோட வேல்யூ. நம்மளுக்கு கொஸ்டினில் ஏபிசி த ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னாகும்? ஏபிசி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதில் இருக்க எல்லா டேர்முக்கும் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ எப்படினாலும் ஸ்கொயர் டேர்ம் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் வரும். ஸோ அதனால் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் போயிடும். ஸோ 1/2 ஸ்கொயர் 4 ஆகும். மாட் ஏ ஸ்கொயர் மாட் பி ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட்.